சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களே, இன்று நம் ஐயப்பன் 41 நாள் விரத பயணத்தின் 16ஆம் நாளில் நாம் வந்து சேரும் இடம் புனித அனுபவங்களின் தாய் என்று சொல்லப்படும் பம்பை நதி தீர்த்தம். பக்தர்களே, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் என்னை இன்னும் பல தெய்வ வீடியோக்களை உருவாக்க தூண்டுகிறது. உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் கமெண்ட் செய்து, நீங்கள் இன்னும் பாபு பிகே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சபரிமலையின் இதயத்தில் பாயும் இந்த நதி ஒரு சாதாரண நதி அல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள், தர்மத்தின் பாதையில் நடந்த பக்தர்களின் ஆசிகளால் புனிதமான ஐயப்பனின் கருணை நதி. பக்தர்களே, பம்பை நதிக்கு வந்து நிற்கும் அந்த நிமிடம் உடல் மற்றும் மன அமைதியில் பேருகும். இதயம் பக்தியில் உருகும். 1000 பக்தரின் நினைவிலும் சுவாமியே சரணம் ஓசை காற்று கூட தெய்வீகமாக மாற்றும். பம்பை நதி கரையில் செய்யப்படும் பூஜைகள் ஒரு ஊழியம் அல்ல, ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு தெய்வீக யாகம். பம்பை நதியில் இறங்கும்போது குளிர்ந்த நீர் கால்களை தழுவும் தருணம், எல்லா பாவங்களும் எல்லா சோகங்களும் அலைகளோடு ஓடிப்போகும் உணர்வு. 3 முறை நீராடி ஓம் சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லும் போது உடல் அல்ல, மனமும் சுத்தமாகிறது. இது யாத்திரையின் மிக பெரும் பாக்கியம். பம்பை நதியில் புனித நீராடல் ஒரு உடல் குளியல் அல்ல, அது ஒரு ஆன்மீக பிறப்பு. புதிதாய் பிறந்த குழந்தை போல் அழுக்குகள் நீங்கி ஒளிமிகு ஆன்மா உருவாகும் தருணம். நதியின் இருபுறமும் நின்று பக்தர்கள் அனைவரும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கூப்பிடும் அதிர்வில் என் உள்ளத்தே முழங்குவது ஒரே ஒரு உண்மை: ஐயப்பன் தர்மத்தின் வடிவம், அவரின் அருள் நீரோட்டமே பம்பை நதி. பக்தர்களே, பம்பை நதி தீர்த்தத்தில் நீராடியதும் நமக்குள் ஒரு புதிய சக்தி உருவாகிறது. சந்நிதான பாதை முன்பை விட ஒளிமயமாக தெரியும். ஐயப்பனின் அருளால் யாத்திரையின் அடுத்தடுத்த படிகளை நாம் உறுதியாய் தொடர முடிகிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா. பம்பை நதியின் புனித நீர்த்துளிகள் உங்கள் வாழ்க்கையையும் அன்பையும் ஒளியையும் அமைதியால் நிரப்பட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்து பாபு பிகே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.